மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஆர்சிபி இன்டு தி ஃபைனல்ஸ் 2025. எஸ் ஐபிஎல் 2025 ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பிளே ஆஃப் 1 எஸ் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மோதுனாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி ஆர்சிபி தோக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஏன்னா ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ்னால மற்ற டீமோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஆர்சிபியை பிடிக்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த ஃபைனல் வந்து உண்மையுமே ஆர்சிபி ஒரு டிசர்வான ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய உழைச்சிருக்காங்க, ஸ்கவுட் சூப்பரா பண்ணிருக்காங்க, கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சு கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணி சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா டெலிவர் பண்ணிருக்காங்க இந்த சீசன் அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிலீசஸ் வந்து ரொம்ப உண்மையிலுமே பயங்கரமா இருந்துச்சு. முகமது சிராஜ் மாதிரி ஒரு ஆளெல்லாம் விட்டப்பயே இவங்க என்னப்பா இப்படி பண்றாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லப்பா நாங்க ஒரு பிளான்ல தான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம பிளான் பண்ணி இப்போ வந்து ஆண்டி ஃபிளவர் அண்ட் கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனலுக்கு போயிருக்காங்க. எஸ் இந்த சீசன் த்ரூ அவுட்டாவே விராட் கோலி ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஜாஸ் ஹேசல்வுட் அவங்களுக்கு ஒரு பெரிய அசட்டா மாறி இருக்காரு. டிம் டேவிட் கிடைச்ச இடத்துல எல்லாம் அடிச்சிருக்காரு. பில் சால்ட் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு பை இந்த சீசன்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இடையில ஜாக்கோ பெத்தல் நல்லா ஆடினாரு. தேவ்தத் படிக்கல் நம்ம மறக்க முடியாது, நிறைய இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துட்டு போனாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த மயங்க் அகர்வாலும் நல்லா ஆடுறாரு. ரஜத் பட்டிதார் சூப்பரா ஆடி இருக்காரு. ஜிதேஷ் சர்மா செமையான ஒரு கேம் டர்ன் ஆன் ஆகி செமையா அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணாரு. சுயாஸ் சர்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிம் செஃபர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அஸ் அ டீமாவே கொடுத்து தான் இப்போ ஃபைனலுக்கு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ இந்த ஸ்பெஷலைஸ்ட் மேட்சை பத்தி பேச மாட்டீங்களே பிளே ஆஃப்னா, இதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸெப்ஷனலா ஆர்சிபி விளையாண்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் பிளே பண்ணிட்டாங்க. ஏன்னா 100, 101 இதெல்லாம் ஒரு டார்கெட்டா சொல்லுங்க, ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணிடலாம். அதுவும் 10 ஓவர்ல அடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வேற மாதிரி. சீரியஸாவே ஆர்சிபியோட ஒரு பெரிய பிளஸ் வந்து அவங்களோட ஃபாரின் அந்த பிளேயர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சைடு ஜாஸ் ஹேசல்வுட் பயங்கரமா பண்றாரு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் சால்ட் எக்ஸெப்ஷனலா பண்றாரு. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு சைடு விராட் கோலி, அவரை பத்தி நான் கொஞ்சம் பேசுறதில்ல, அவர் தாங்க இந்த சீசன் ரொம்ப முக்கியமான பிளேயர். 600+ ரன்ஸுங்க, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டு கேமை தனியாக எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வருஷம் அவர் இதை பண்ணுவார். இந்த வருஷமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ் பொதுவாகவே வந்து இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்பயே வந்து இந்த டாப் 4 ப்ரெடிக்ஷன்லாம் போடுறப்போ ஆர்சிபி பேரை நான் எல்லாரும் சேர்க்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் என்னையும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட டீம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் டீம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு லக் இருக்குல்ல, அது இருக்கவே இருக்காதுன்னு தான் நம்ம நினைச்சோம். பட் ஆனால் அவங்க டாப் 1, 2க்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணி அதை முடிச்சு, ஏன்னா ஒரு சில கேம் வந்து வாஷ் அவுட்லாம் ஆனிச்சு, ஒரு சில கேம்ஸ் தோத்தாங்க, ஒரு சில கேம்ஸ் பயங்கரமா விளையாண்டாங்க. அவையில விளையாண்ட எல்லா கேமுமே வின்னு, ஒரு மாதிரி பயங்கரமா ஆடிதான் அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ 18வது வருஷம் 18 ஜெர்சி நம்பர் 18 கப்படிக்க சான்சஸ் இருக்குன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ கம்ஃபர்டபுளா ஃபைனல்ல போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரே ஒரு கேம், அந்த ஃபைனல் கேமை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கப்பு வந்து 18 வருஷமா இயங்கிட்டு இருக்க அந்த ஒரு இதுல ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு தான் எனக்கும் வந்து தோணுது. இட்ஸ் பொதுவாக நான் பர்சனலாக வந்து எனக்கு விராட் கோலி ரொம்பலாம் பிடிக்குங்க. செம்மையான ஒரு பிளேயர், அவர் இந்தியாவுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில நான் நிறையா வீடியோவில் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இம்மெச்சூர் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க பேசுகிற சில விஷயங்கள் அதெல்லாம் தான் காண்டாகும். அது எல்லா சைடுமே இருப்பாங்க, சிஎஸ்கேக்கும் இருக்காங்க, எம்ஐக்கும் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கள மாதிரி நிறையா பேர் இங்கே இருக்கிறதுனால தான் டோட்டலாகவே ஆர்சிபி அப்படி அப்போஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. பட் இந்த வருஷம் மேபி ஆர்சிபிக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நம்ம அவ்வளோ சீக்கிரமா அதை எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ மும்பை வருவாங்களா, ஜிடி வருவாங்களா, பஞ்சாப் வருவாங்களான்லாம் தெரியல. பட் யார் வந்தாலுமே காம்படிஷன் ஹெவியா இருக்கும். அதுவும் எம்ஐயும் பஞ்சாப்பும் இந்த 2 டீம்ல யாராவது ஒருத்தவங்க ஃபைனல் வர்றாங்கன்னா ஹெவி காம்படிஷனா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் நிறைய இப்போ டைம் இருக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. கொஞ்சம் மைண்ட் செட் அளவுலேயே நல்லா இருப்பாங்க, ப்ரெஷர் கிடையாது. ஸோ கேம் அந்த டைம்ல எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இந்த வருஷம் ஆர்சிபியோட கேம் பிளே பத்தியும், என்ன மாதிரியெல்லாம் அவங்க விளையாண்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க இந்த வருஷம் கப்பு அடிப்பாங்களா, முதல் கப்பு அடிப்பாங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.